இளமைக்கும் வலிமைக்கும் புத்திசாலித்தனத்தில், அதாவது நல்ல ஒரு அருமையான புத்திசாலித்தனத்தில் உச்சமடைந்தவர் யார் தெரியுங்களா? ஆஞ்சநேயர், ஹனுமான். இப்போ நம்ம ஆஞ்சநேயரை கும்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள்? இப்போ கடவுள் பக்தி, கடவுளை கும்பிட்றது எல்லாமே நமக்கு நன்மைகள் நடக்கணும், நமக்கு நன்மைகள் நடக்குது, நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டியது இருக்குன்றதுக்காக தான் நம்ம கும்பிட்றோம். கரெக்டுங்களா? அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு எதற்காக பண்ண வேண்டும்? ஆஞ்சநேயர் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. முக்கியமாக ராமாயணத்தில் சரணாகதி நிலையில் இருக்கும்போது எல்லாமே நம்ம மூலியமாக இந்த பிரபஞ்சத்துக்கு நடத்தப்படும். இப்போ நான் தான் செஞ்சேன்னு எங்கேயுமே ஈகோ இருக்கக்கூடாது. அப்போ மொத்தமாகவே நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டால் இதுதாங்க ஆஞ்சநேயரோட பேசிக் கேரக்டரே. இன்னும் நிறைய ஆழம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ ஆஞ்சநேயர் கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் ஆஞ்சநேயர் ஹனுமான்னு சொல்ல மாட்டார், நான் ராம பக்தர்னு சொல்லுவார். வாழ்க வளமுடன். இளமைக்கும் வலிமைக்கும் புத்திசாலித்தனத்தில், அதாவது நல்ல ஒரு அருமையான புத்திசாலித்தனத்தில் உச்சமடைந்தவர் யார் தெரியுங்களா? ஆஞ்சநேயர், ஹனுமான். இப்போ நம்ம ஆஞ்சநேயரை கும்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கப் போகிறது? எல்லா கடவுளும் நம்ம கும்பிட்றதுனால எதுக்காக கும்பிட்றோம், எதற்காக வழிபடுகிறோம் என்றால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும், நமக்கு என்ன நன்மைகள் வேணுமோ அதற்கு தகுந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கக்கூடிய கடவுளை போய் நம்ம கும்பிட்டுருக்கோம் பாருங்கள். அப்போ கடவுள் பக்தி, கடவுளை கும்பிட்றது எல்லாமே நமக்கு நன்மைகள் நடக்கணும், நமக்கு நன்மைகள் நடக்குது, நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டியது இருக்குன்றதுக்காக தான் நம்ம கும்பிட்றோம். கரெக்டுங்களா? அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு எதற்காக பண்ண வேண்டும்? ஆஞ்சநேயர் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. முக்கியமாக ராமாயணத்தில் அவருடைய பேச்சு திறமை, அதாவது சீதையை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட சொல்லணும், சீதையை கண்டேன்னு சொன்னால் அந்த சீதைன்னு சொல்லும்போது ராமரோட நெஞ்சம் பதபதைக்கும், என்ன பண்ணார் அப்படின்றதுக்காக இவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார்? கண்டேன் சீதையை. அப்படிப்பட்ட கேரக்டர், அதாவது அப்படிப்பட்ட பேச்சு திறமை கொண்டவர் தான் ஆஞ்சநேயர்னு நிறைய பேருக்கு தெரியும். அதை தாண்டி வலிமையானவர் நமக்கு தெரியும். அதை தாண்டி மனோ வலிமை, அதாவது உடம்பு வலிமை மட்டும் இல்லைங்க, மனோ வலிமையும் கொண்டவர்னு தெரியும். இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஆஞ்சநேயர் கும்பிட்றதுனால, நம்ம ஆஞ்சநேயர் வழிபடுறதுனால அந்த தன்மைக்குள்ளே நம்ம வர ஆரம்பிப்போம். ஒரு இறைவனையும் ஒரு கடவுளையும் நம்ம கும்பிட்றது நமக்கு என்ன நன்மைகள்னால் அந்த தன்மைக்குள்ளே நம்ம வர ஆரம்பிப்போம். இப்போ ஆஞ்சநேயரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆஞ்சநேயர் ராமபக்தர். ஒரு எமர்ஜென்சி டைமில் மூலிகை தேவைப்படுகிறது, சஞ்சீவி மூலிகை தேவைப்படுகிறது. இப்போ ஒரு மலையில் இருக்குன்னு தெரியும். இப்போ ஆஞ்சநேயர் கிட்ட சொல்கிறாங்க, போய் எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்கிறாங்க. என்னால் முடியுமா? அந்த சஞ்சீவி மூலிகை நான் இதெல்லாம் பார்த்ததில்லை, நான் போய் எப்படி எடுத்துகிட்டு வர்றது? இந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்கல. என்னால் முடியுமான்லாம் அவர் கேட்கல. அவர் என்ன பண்ணார்? ராமநாமம் சொன்னார், அப்படியே பறந்து போனார். மூலிகை எடுத்துகிட்டு வரல, மலையே கொண்டு வந்துட்டார். இந்த மூலிகை எதில் எந்த மூலிகை நான் கன்ஃபார்மாக தெரியாதுப்பா, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, இதில் பல மூலிகைகள் இருக்குது, எல்லா மூலிகைகளும் நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்கன்றதுக்காக ஆஞ்சநேயர் போய் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆஞ்சநேயர் பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு தெரியுங்களா? என்னால் முடியுமான்னு யோசிக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணார்? ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? ராமா ராமா ராமான்னு ராம நாமத்தை சொன்னார். முழுமையாக ராமனை நம்பினார், ராம பக்தியோடு இருந்தார். அவரால் செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ நம்மளும் முழு பக்தியோட முழு ராமநாமம் சொன்னால் ராமநாமம் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ அந்த கடவுள் நாமத்தை முழுமையாக சொல்லுங்கள். என்னால் முடியுமான்னு கேட்காதீங்க. அந்த முழு நம்பிக்கையோடு செய்யும்போது நமக்கு அஞ்சாண்டு நெஞ்சம் தைரியம் நம்ம எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைக்குள்ளே நம்ம வர ஆரம்பிப்போம். அடுத்தது அவருக்கு பலம் அதிகம், உடல் பலம் அதிகம், மன பலம் அதிகம், அதே மாதிரி பேச்சு திறமை எவ்வளோதான் இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் கூட அகந்தை கிடையாது. நான் யார் தெரியும்ல அப்படின்றவங்க அகந்தை கிடையாது. ஒரு பணிவோடு இருக்கக்கூடியவர், எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் ஒரு பணிவோடு பேசக்கூடியவர் யார்? ஆஞ்சநேயர். இந்த பணிவோடு இருக்கும்போது அவருக்கு என்ன தெரியுமா கிடைக்குது? அவருக்கு இன்னும் சக்தி அதிகமாக கிடைக்கிறது. நீங்கள் என்னப்பா, நீ இதை உடனே செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியுமான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாதுன்னா சொல்லலை. நீ சொல்லு, நான் செய்கிறேன். யார்கிட்ட? ராமர்கிட்ட. நீ சொல்லு, நான் செய்கிறேன். நீ சொன்னால் நான் செய்கிறேன். நீ சொல்கிறது எல்லாமே நான் செய்கிறேன். என்னால் கடல் மேலே பறக்க முடியுமா, இல்லை தண்ணி மேலே இந்த கல்லை தூக்கி போட்டு மிதக்க வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. நீ சொல்லு, நான் செய்கிறேன். அந்த பணிவு தான்கிட்ட அபரிவிதமான சக்தி இருந்தாலும் அவர் எப்படி இருக்கார்? ஒரு பணிவோடு இருக்கார். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, நம்மளும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எப்பயுமே பணிவோடு இருக்கும்போது நமக்குள்ள அபரிவிதமான சக்தி, அதுவும் தெய்வீக சக்தி நமக்குள்ளே சேருவாங்க.
இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுங்களா, எனக்கு எவ்வளோ தெரியும் தெரியுங்களா, நான் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன், நான் ஏபிசிடி படித்து முடிச்சிட்டேன், நான் 1 2 3 முடிச்சிட்டேன், எவ்வளோ நான் பெரிய படிப்புலாம் படித்து முடிச்சிட்டேன்னு அந்த அகந்தை வரும்போது பிரபஞ்சமே நம்மளை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளோலாம் கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணி வைக்கிறாங்க. இதே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச பிறகும் நம்ம அகந்தை இல்லாமல் பொறுமையாக அமைதியாக பணிவோடு இருக்கும்போது, எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் அங்கே பணிவோடு இருக்கும்போது நமக்குள்ள அந்த இறை சக்தியை நம்ம மூலமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் செய்வாங்க. அடுத்தது இன்னொன்று இருக்குதுங்க, அடையாளம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ ஆஞ்சநேயர்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் ஆஞ்சநேயர் ஹனுமான்னு சொல்ல மாட்டார், நான் ராம பக்தர்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா, நான் இவ்வளோ வலிமை இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா, நான் யார், ராம பக்தர். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் நம்ம இந்த உலகத்தில் சாதாரண பேச்சு வார்த்தையில் சொல்லிக்கலாம், என்னோடய பேர் கோபி சரவணன், உங்களோட பேர் இது, உங்களோட பேர் இதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களோட தன்மை, நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ, நீங்கள் எந்த கடவுள் கும்பிட்றீங்களோ அந்த பக்தர், நான் பிரபஞ்ச பக்தர், இந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதுவாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அப்போ உங்கள் அடையாளம் எது, நான் மனிதன், நான் இந்த உடம்போடு இருக்கிறேன், இந்த மனசோடு இருக்கிறேன், இவ்வளோ பெரிய பணக்காரனா சேர்த்து வச்சுருக்கேன், நான் எம்பிபிஎஸ் படிச்சிட்டேன், நான் பிஇ முடிச்சிட்டேன், நான் எம்இ அந்த உங்கள் அடையாளம் கிடையாது. உங்கள் அடையாளம் இறைநிலை கூட நான் எப்பயுமே கனெக்டாக இருக்கிறேன். இது முக்தி அடைகிறதுக்காக மட்டும் இல்லைங்க. நார்மலாக என்ன சொல்லுவாங்க, ஆன்மீகம்னாலே முக்தி அடைகிறதுக்கு சாமிகள்லாம் நீங்கள் 50 வயசு 60 வயசுக்கு மேலே போய் சாமி கும்பிட்டுக்கோங்க, நீங்கள் கோயிலுக்கு போங்க, இல்லை நீங்கள் அந்த மாதிரி போங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கே நிறைய பேர் கிளாஸ் சொல்லி தரதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் அந்த வயசில் ஆகலையே, தியானம் கற்றுக்கிற அளவுக்கு நான் பெரிய அந்த வயசில் ஆகலையே, நான் இப்போ தான் 25 30 வயசில் இருக்கேன். எங்க 25 30 வயசில் இருக்கும்போது தான் தியானம் கற்றுக்கணும், அப்போ தான் வாழ்க்கை சீக்கிரம் முடியணும், அதெல்லாம் இல்லைங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம அடையாளம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம யார் பக்தராக இருக்கிறோமோ அவங்கள தான் நம்ம உள்ளுக்குள்ளே அடையாளமாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் எதையுமே தனக்காக செய்தது கிடையாது, ராமருக்காக செய்தவர். அதாவது அவரோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னு கேட்கலப்பா, இறைவா உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்கிறேன். அது யார் மூலமாக, ஓ மூலியமாக தான். நத்திங் ஆஃப் மீ எவ்ரிதிங் ஆஃப் யூ, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட தான்ப்பா எல்லாமே இருக்குது, உன் பேரை சொல்கிறேன். இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ ராமர் பறந்து போய் சஞ்சீவினி மூலிகை எடுத்துகிட்டு வர முடியுமானா கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, ராமநாமத்தை சொல்கிறாரு, முழு நம்பிக்கையோடு சொல்கிறாரு, பறந்து போய் எடுத்துகிட்டு வர்றாரு, அது மலையே தூக்கிட்டு வர்றாரு. அப்போ அந்த இறைநிலையில் இருக்கக்கூடிய ராமனாலேயே ஒரு விஷயம் செய்ய முடியாத விஷயத்தை ஆஞ்சநேயர் செய்கிறாருன்னா முழு சரணாகதி நிலை. இதுதாங்க உண்மையான சரணாகதி நிலை. நம்ம எப்போ முழுமையான சரணாகதி நிலையில், எப்போ என்னக்காக ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே நீதான்ப்பான்னு எப்போ நம்ம இறைநிலை கூட பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம உங்களுக்கு இறை பக்தி இல்லை, எனக்கு கடவுள்லாம் நம்பிக்கை இல்லைன்னு பரவாயில்ல, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது பாருங்கள், முழு சரணாகதி நிலையில் இருக்கும்போது எல்லாமே நம்ம மூலியமாக இந்த பிரபஞ்சத்துக்கு நடத்தப்படும். இப்போ நான் தான் செஞ்சேன்னு எங்கேயுமே ஈகோ இருக்கக்கூடாது. அப்போ மொத்தமாகவே நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டால் இதுதாங்க ஆஞ்சநேயரோட பேசிக் கேரக்டரே. இன்னும் நிறையா இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஆஞ்சநேயர் எவ்வளோ பெரிய பலசாலி, மனசு எல்லாமே இருந்தாலும் அவர் தினமுமே அவர் தியானம் பண்ணக்கூடியவர், ராமநாமத்தை எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பொருளாதாரம் சம்பாதிச்சிருந்தாலும், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியான முறையில் செய்தால் மட்டும்தான் நம்ம அந்த வாழ்க்கையை நீடிக்க முடியும். இன்னொரு விஷயம் கவனித்து பாருங்கள், ஆஞ்சநேயர் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்துலேருந்து வந்தவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விலங்குன்னு வச்சுப்போம். அதை ஒரு விலங்கு மொத்த சரணாகதி நிலை அடையும் போது, எப்பயுமே இறைநிலை கூட கனெக்டாக இருக்கும்போது, இறைநிலை மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கும் போது, த மங்கி கேன் பிகம் எ காட், ஒரு குரங்கால் ஒரு கடவுளாக மாற முடியும். மனிதர்களால் மாற முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். எப்போ நம்மளும் அதே சரணாகதி நிலையில் எப்பயுமே அந்த இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளாலேயும் அந்த இறைவனாகவே மாற முடியும். நிச்சயமாக சொல்கிறேங்க, யூ கேன் பிகம் அ காட் ஃபார் சம் ஒன். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, ஒரு தண்ணி கொடுக்குறீங்க, அவருக்கு உதவி செய்கிறீங்க, அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றினப்பா. ஒருத்தர் ரொம்ப பசியில் இருக்கார், அவருக்கு உணவு வாங்கி கொடுக்குறீங்க, கடவுள் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணப்பா, கடவுள் மாதிரி எனக்கு. இப்போ யூ கேன் பிகம் அ காட் ஃபார் சம் ஒன். அதாவது காப்பாற்றுறவர் தான் கடவுள். நீங்கள் ஒருத்தரை காப்பாற்றுறீங்க, நீங்கள் ஒருத்தருக்காக நல்லது செய்கிறீங்க, நீங்கள் ஒருத்தருக்காக எல்லாமே நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே யூ கேன் பிகம் அ காட் ஃபார் சம் ஒன். நீங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்குங்க. என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம், நான் அப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் அன்றைக்கி கீழே விழுந்துட்டேன், அன்றைக்கி அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன்,
அன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு பார்த்தீங்களா, கடவுள் மாதிரி நான் வந்து காப்பாற்றினார் பார்த்தீங்களா. இன்றைக்கி உங்களுக்கு அவர் பேர் கூட ஞாபகம் இருக்காது, அவர் முகம் கூட ஞாபகம் இருக்காது, ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மனசோடு இருக்கிறவர் தாங்க ஹனுமான். அப்போ ஆஞ்சநேயர் பக்தர்கள் எப்படி இருக்கணும்னா அந்த மனசோடு இருக்கணும். எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிற, அதாவது எதையுமே எதிர்பார்க்காம எப்பயுமே இறைநிலையில் இருந்து உதவி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க தான் ஆஞ்சநேயர் பக்தர்கள். அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும்னு கேட்குறீங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு எதையெல்லாம் தேவைப்படுகிறதோ அவ்வளவும் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேங்க, வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குன்றதுக்காக நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆஞ்சநேயர் ஹனுமார் அப்படி இல்லை, அவர் முழு சரணாகதி நிலையில் இருந்தார். அவரை நம்ம இன்றைக்கும் இறைவனாக நம்ம போற்றி அவரை வணங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளும் இறைநிலை மாறி அந்த நிலை அடையணும் அப்படின்னா இந்த நிலையில் இருக்கணும். அதாவது ஆஞ்சநேயர் கும்பிட்றவங்க மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த கடவுள் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் சாமியே கும்பிட எனக்கு பக்தியே இல்லைன்னு சரி, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்ற பார்த்தீங்களா, இந்த நிலையில் இருங்க. ஆஞ்சநேயரோட பேசிக் கேரக்டரை ஒன்று ஒன்றா சொல்லலாமா? நேர்மை, பணிவு, நம்பிக்கை, சக்தி, பக்தி, சேவை. இது எல்லாமே நமது கேரக்டராக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும். அதனால் ஆஞ்சநேயர் கும்பிட்றவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த நிலையில் இருப்போம். முக்கியம் ஆஞ்சநேயர் கும்பிடுவோம். நம்ம எல்லாருமே கும்பிட்றதுனால நமக்குள்ள இந்த தன்மைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். எதற்காக நம்ம இது கும்பிட்றோன்னு கேட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லைங்க, மற்றவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சேர்ந்து செய்கிறோம். அதனால் இந்த பக்தியோட உண்மையான சரணாகதி நிலையிலிருந்து நம்ம ப்ரே பண்ணிப்போம், சாமி கும்பிடுவோம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சூப்பராக மலர ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.